ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்டர் நியூஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கம்பேரிசன் வீடியோ. நிறைய பேருக்கு ஸ்விஃப்ட் வாங்கலாமா இல்லை பலீனோ வாங்கலாமான்ற கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வெஹிக்கிளோட டிசைன், ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், டிசைன் அண்ட் லுக். ஸ்விஃப்டோட டிசைன் பற்றி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் அண்ட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்னே சொல்லலாம். அதே பலீனோ பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக். இதோட வைடர் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் இதோட போல்ட் அண்ட் எலிகன்ட் லுக் இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இதோட ரோட் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸ்விஃப்ட்டை விட பலீனோவோட லென்த் அண்ட் வித் அதிகமே சொல்லலாம். ஹைட்டு பார்த்தோம்னா பலீனோவை விட ஸ்விஃப்ட் ஒரு 20 mm ஹைட் அதிகம். இன்டீரியர் அண்ட் ஸ்பேஸை பற்றி பார்த்தோம்னா, ஸ்விஃப்டோட ஸ்பேஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி பேக் சீட் பேசஞ்சர்ஸ் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதே பலீனோவில் பார்த்தோம்னா கேபின் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அண்ட் இன்டீரியர் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபினிஷாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட ரெண்டு வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்குறப்போ, ஸ்விஃப்ட்டில் வந்து 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வருது, பலீனோவில் 318 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வருது. ஸோ ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது பலீனோவில் நல்லா ஸ்பேசியஸான கேபினும் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளான ரைடு நம்மளால் பண்ண முடியும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். இது வந்து இது ஒரு மேஜர் அட்வான்டேஜாக சொல்லலாம். என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஸ்விஃப்ட்டில் இதுக்கு முன்னாடி 1.2 லிட்டர் கே சீரியஸ் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இப்போ டவுன்கிரேட் பண்ணி Z சீரியஸ் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதோட பவர் 80 bhp அண்ட் இதோட டார்க் 111 Nm. இதே பலீனோவில் பார்த்தோம்னா கே சீரியஸ் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜின்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இதோட பவர் 88 bhp அண்ட் இதோட டார்க் 113 Nm. ரெண்டோட மைலேஜ் கம்பேர் பண்ணோம்னா, ஸ்விஃப்ட்டில் 24 kmpl வருது, பலீனோவில் 22 kmpl வருது. என்னதான் 4 சிலிண்டர் என்ஜின்லேருந்து 3 சிலிண்டர் என்ஜின் கன்வெர்ட் பண்ணி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலும் இங்கே வந்து பவர் அண்ட் டார்க் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பலீனோட என்ஜின் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிள்லையுமே ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் பலீனோ அண்ட் ஸ்விஃப்ட் ரெண்டுலேயுமே காமனாக கொடுக்குறாங்க. பலீனோவில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரெண்டு வெஹிக்கிளுக்கும் உள்ள காமனான டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியண்ட் லெவலில் கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்விஃப்ட்லேயும் பலீனோலையும் டிஃபர் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேஸ் வேரியண்ட். ஸ்விஃப்ட்டில் எலக்ஸை வேரியண்ட், பலீனோவில் சிக்மா. இது பேஸ் வேரியண்ட்டில் ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஸ்விஃப்ட்டில் பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க, பட் பலீனோவில் பேஸ் மாடலில் 2 ஏர்பேக் தான் வரும். அண்ட் ஓஆர்விஎம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டில் இன்டர்னலாக எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும், பட் பலீனோவில் அப்படி பண்ண முடியாது. நம்ம மேனுவலாக மட்டும் தான் க்ளோஸ் பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுலேயுமே வராது, ஆடியோ சிஸ்டம், இன்ஃபோடெயின்மெண்ட் ரெண்டுலேயுமே வராது. இதெல்லாம் நம்ம மேனுவலாக தான் செட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விஃப்ட் 7.65 lakhs வருது, பலீனோ 7.85 lakhs வருது. ரெண்டுக்குமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 20,000. அடுத்து மிட் வேரியன்ஸ் கம்பேர் பண்ணலாம். ZXi அண்ட் ZA ரெண்டுலேயுமே 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரெண்டுலேயுமே வந்துடுது, 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுலேயுமே வந்துடுது, ஓஆர்விஎம்ஸ் இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரெட்ராக்டபிள் ரெண்டுலேயுமே வந்துடுது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் ZA வந்து வித் சுசுகி கனெக்ட் ஃபீச்சரோடு வருது, ZXiயில் அது இல்லை. அண்ட் ரிவர்ஸ் கேமரா ZAவில் இருக்குது, ZXiயில் இல்லை. அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். அண்ட் ZXiயில் வந்து R14-inch டயர் வருது, ZAவில் R16-inch டயர் வருது. இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, ZXi 9,70,000 கிட்ட வருது அண்ட் ZA 9,90,000 கிட்ட வருது. ஸோ ஒரு 20,000 டிஃப்ரென்ஸ் அகைன்.
ஸோ இதில் வந்து ஜெட்டா வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லலாம். அடுத்து டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா ZXi ப்ளஸ் அண்ட் ஆல்ஃபா. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, அண்ட் 9 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. அதில் ஸ்மார்ட் ப்ளே, ப்ரோ ப்ளஸ் ஸ்டுடியோ இந்த ஆப்ஷன் வந்துடுது, ப்ளஸ் சுசுகி கனெக்ட் ஃபீச்சர் வந்துடுது. இது போக டியூல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடுது ரெண்டு வெஹிக்கல்லையுமே, அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வந்துடுது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா ZXi ப்ளஸில் ரிவர்ஸ் கேமரா வருது, ஆல்ஃபாவில் 360 டிகிரி கேமரா வருது, அது இல்லாமல் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஆல்ஃபா மாடலில் வருது. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ZXi ப்ளஸில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, பலினோ ஆல்ஃபாவில் அது இல்லை. அண்ட் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் ஆப்ஷன் ZXi ப்ளஸில் வருது, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் பலினோ ஆல்ஃபாவில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா ZXi ப்ளஸ் 10.51 lakhs, அதே பலினோ ஆல்ஃபா 10.97 lakhs. ஸோ இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. பட் எனிஹவ் ஃபீச்சர் வைஸ் பலினோ வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நான் பலினோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எந்த வேரியண்ட்டாக இருந்தாலுமே. ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் நியரஸ்ட் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்விஃப்ட் வந்து அரீனா ஷோரூமில் இருக்கும், பலினோ வந்து நெக்ஸா ஷோரூமில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.